எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ருமாலி ரொட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா சைட் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இதுக்கு அவங்க ஒரு பானை மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே மைதா மாவில் ரொம்ப தின்னாக போட்டு எடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி ஈஸியாக அதே அளவு தின்னா கோதுமை மாவில் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக கடைகளில் கிடைக்கக்கூடிய கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண கோதுமை மாவாக இருந்தாலும் அப்படியே எடுத்துக்கோங்க. இது 1/2 கிலோ இருக்கக்கூடிய கோதுமை மாவு. இதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். உப்பு எல்லா இடத்துலையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை கலந்து விட்டுட்டு இந்த மாவுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு நம்ம நார்மலாக பிணையிற அளவுக்கு இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி டிஷ்யூம் கொடுத்து பிணைங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு நமக்கு. பாருங்கள், நல்லா கிளாஸியாக ரெடி ஆயாச்சு மாவு. இது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம். மேலே லைட்டாக காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயாச்சு. கொஞ்சமாக ட்ரையாக இருக்கக்கூடிய கோதுமை மாவு எண்ணெய் கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன். எந்த எண்ணெயாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரமாக நம்ம விட்டுருந்த மாவும் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாவை இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நல்லா லைட்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு, பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஈக்குவல் சைஸ் பீசஸாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு அன்ஈவன் ஷேப்பில் இல்லாமல் கரெக்டாக ஒரே மாதிரி ஈக்குவலாக கிடைக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸாக நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச வரை ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 பால்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கை வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு ட்ரையாக இருக்கக்கூடிய மாவில் தொட்டுக்கணும். அடுத்தது அதை அப்படியே லைட்டாக ஆயிலில் தொட்டு எடுத்துக்கணும். எக்ஸஸாக இருக்கக்கூடிய மாவு ப்ளஸ் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில் ரெண்டையுமே நல்லா உதுத்து விட்டுருங்க. மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ட்ரையாக இருக்கக்கூடிய மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மாவு, அப்புறம் ஆயில், திரும்ப ட்ரையாக இருக்க மாவு அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத நல்லா உதறி விட்டுட்டு இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு செட் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரையாக இருக்கிற மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் தின்னாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடைசி வரை நல்லா இழுத்து தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொட்டியோட சைஸ் நல்லா பெருசாக வரணுன்னா மாவு நல்லா பெரிய பெரிய பால்ஸாக எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸில் இருந்தால் போதுங்கிறதால மீடியம் சைஸ் பாலாக ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஓரத்துலலாம் நல்லா ஈவனாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி இல்லாமல் நல்லா தின்னாக நம்ம கோதுமை தோசையெல்லாம் ஊற்றுவோம் இல்லையா, அதை விட நல்லா தின்னாக விரித்து எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நமக்கு தேய்ச்சி எடுத்தாச்சு. சைடில் நான் ஒரு இரும்பு தவா ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். டைரெக்டாக நம்ம தேய்ச்சி வச்சுருக்க ரொட்டியை சேர்த்துடலாம். இது ஒரு சைடு லைட்டாக ஈரப்பதம் போனதுக்கப்புறமா இன்னொரு சைடு டர்ன் பண்ணி போட்டுட்டு அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி கிளாத் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி கொடுங்க. பாருங்கள், லைட்டாக உப்பி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமாவே நம்ம உடனே இன்னொரு சைடு டர்ன் பண்ணி போட்டுட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சுட்டு ரொட்டேட் பண்ணாலே போதும். நல்லா ஃப்ளஃபியாக உள்ளேயெல்லாம் நல்லா வெந்து வரும். அந்த ஏர் போக போக நல்லா வெந்து வரும் நமக்கு. இது பாருங்கள், சுட சுட இருக்கப்பவே தனித்தனியாக 2 லேயர்ஸும் நம்மளால் ஈஸியாக பிரித்து எடுத்துட முடியும். பாருங்கள், எவ்வளோ லைட்டாக இருக்குன்னு இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னொரு சைடு உங்களுக்கு இன்னும் நல்லா வேகணும்னா
ஒரு 30 செகண்ட் போல் லைட்டாக அந்த தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த அளவு லைட்டாக இருக்கும். ப்ரிப்பரேஷன் எல்லாமே நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி தான். பட் வந்து அந்த எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதை கூட நம்ம சமோசா ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அதுக்கு லேயராக கூட யூஸ் பண்ணலாம். இந்த ரொமாலி ரொட்டிக்கு சன்னா மசாலா, வெஜிடபிள் குருமா, இந்த மாதிரி நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய எல்லா சைட் டிஷ்ஷுமே சூப்பராக இருக்கும். எம்டி சால்னா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது பாருங்கள், இன்னொரு சைடு ஒரு 30 செகண்ட் நான் லைட்டாக தவாவில் போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா சுட சுட இருக்கப்பவே பட்டரோ இல்லை கீயோ, வெண்ணெயோ நெய்யோ எது இருக்கோ அது லைட்டாக தடவிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது அப்படியே காற்றுல காட்டினீங்கன்னா பறக்கும், அந்தளவுக்கு லைட்டாக இருக்கும் இதோட தின்னஸ் பார்த்திங்கன்னா. நான் இன்றைக்கி பட்டர் கீ எதுவுமே அப்ளை பண்ணலை. ப்ரிப்பேர் பண்ண உடனே இந்த ரொமாலி ரொட்டி நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடணும். அப்படி இல்லாட்டி காற்று படப்பட நமக்கு அப்பளம் மாதிரி நல்லா ட்ரை ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரை அந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு ப்ரிப்பேர் பண்ண மூடி வச்சிட்டோன்னா அப்புறம் எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ லைட்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். நம்ம சேனலில் சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியப்பம் இந்த மாதிரி நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரீ டைமில் செக் அவுட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெயே இல்லாமல் சுத்தமாக சூப்பராக நம்ம ரொம்ப லைட்டாக ரொமாலி ரொட்டி கோதுமை மாவு வச்சு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதுக்கு இந்த எம்டி சால்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப லைட்டாக இருக்கிறதால நம்ம சுட சுட சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நமக்கு ரொம்ப அந்த ஹெவியாக இருக்க ஃபீலே இருக்காது. ப்ளஸ் நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்காததால் சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. மைதா இல்லாமல் நம்ம கோதுமை வச்சு செய்கிறதால இன்னமும் கூட ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீட் ஃப்ளார் ரொமாலி ரொட்டி ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.